இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 7th சம் பார்க்குறோம். கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதே மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸில் உள்ள சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, 2 கேலரி வந்து 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒவ்வொரு கேலரிலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 பர்சன்ஸ் 4 சிங்கர்ஸ் சிங் பண்ணுறாங்க. செகண்ட் கேலரியில் 9 பர்சன்ஸ் 9 சிங்கர்ஸ் வந்து சிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 கேலரிக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த 70 மீட்டரில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு பர்சன் போய் நிற்கும்போது 2 கேலரியில் இருக்கக்கூடிய மியூசிக்கோட சவுண்டும் நம்மளுக்கு கிளியராக கேட்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மியூசிக்கை வந்து கிளியராக கேட்குறதுக்கு அந்த பர்சன் எந்த பாயிண்டில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கேலரி செகண்ட் கேலரி, ஸோ 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மீதி இருக்கிறது 70 மைனஸ் எக்ஸ். இந்த கான்செப்ட் புரியணும். ஸோ 4/9 = x/70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு எழுத தெரியணும். 4/9 = x/70 மைனஸ் எக்ஸ். இது வந்து நம்ம கிண்டில் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லி. அந்த கிண்டை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 2 பக்கமும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கேலரியிலேருந்து x = 28 மீட்டரில் இருக்காங்க. செகண்ட் கேலரியிலேருந்துன்னு பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து 70 மைனஸ் 28 மீன்ஸ் 42 மீட்டரில் நிற்கினா இன்டென்சிட்டி ஆஃப் மியூசிக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.